கீழடி விஷயத்துல பிஜேபி தரப்புல நம்ம விசாரிக்கும் போது அவங்க ஒரு கருத்தை சொல்றாங்க, சரியான ரிப்போர்ட்டை இவங்க தாக்கல் பண்ணல, கிளியரா இல்ல, நீங்க கிளியரா அதை இதெல்லாம் கொடுங்க, அப்பதான் நம்ம அதை அப்ரூவல் பண்ண முடியும்னு அவங்க கேட்கறாங்க. இல்ல அத மக்கள் முன்னாடி எல்லாத்தையும் தெளிவுபடுத்தியாச்சு. கீழடியில என்னென்ன இவங்க கேம் பிளே பண்ணாங்க, கீழடி அகழ்வாய்வு மேற்கொண்ட நபர்களை எங்க என்ன பண்ணாங்க, அந்த ஆய்வு கட்டுரையை வந்து ஏன் திருத்தணும்னு சொன்னாங்க, எல்லாமும் இருக்கு. அதனால ராஜேந்திர சோழனை பெருமைப்படுத்துறாரு இங்க வந்துட்டு. 2014-15 ஏதோ ஒரு கப்பலுக்கு ராஜேந்திர சோழன் பேரை வைக்கிறாரு, திருக்குறள்ல போற இடங்கள்லாம் சொல்றாரு, தமிழ எல்லா இடத்துலயும் பெருமையா பேசுறாரு, ஆனா கீழடியை வஞ்சிக்கிறாரு, தமிழர்களை வஞ்சிக்கிறாரு. நீங்க பிரபகண்டா எதுக்கு எடுத்தாலும் பிஜேபி எதிர்ப்பு, பிஜேபி திட்டுறது, பிஜேபி விமர்சனம், இது இருந்துட்டாவே நீங்க சரியா செய்யறீங்கன்னு அர்த்தமாயிடுமா? வானத்தை போலன்னு ஒரு படம் இருக்கும், சொல்லுங்க. செந்தில் வந்து ஒரு ஹோட்டல்ல முதலாளி, ஒரு பிச்சைக்காரன் வந்து பிச்சை கேட்கும் போது, ஐயா மகாராசா நல்லா இருப்பேன்னு, 2 இட்லியை கட்டு, அதுக்கடுத்து நீங்க தான்பா அந்த நாட்டையே ஒரு பெருமை இன்னொரு வார்த்தையை பில்டப் போடும்போது கூட 2 வடையும் கட்டி சட்னியும் கட்டு. அந்த மாதிரிதான் நீங்க போற இடம்லாம் நீங்க புகழ்ந்துட்டா, எல்லாமும் தள்ளிட்டா, நீ என்ன புகழ்ந்த நான் உன்னை புகழ்ந்ததுக்கு, நான் உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு இட்லி கட்டி சட்னி வடகரி எல்லாத்தையும் கட்ட சொன்னப்பா, அவ்வளவுதான். ஆனா ஒன்னும் கட்டல. அதே மாதிரிதான் மோடி போற இடத்துலலாம் நீங்க வடையை சுட்டு திருக்குறளை பேசுறாரு, எங்களை பெருமையா தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் சொல்றாரு, அப்படிங்கிறதுக்காக ஒண்ணும் இல்லை. நீங்க வரவே தேவையில்ல, எங்களை பத்தி பெருமையா பேச தேவையில்ல. பாரத நாடு பைந்தமிழர் நாடு, இந்த ஒட்டுமொத்த தேசமே தமிழர் எங்களுக்கு சொந்தம். நீங்க வந்து இதை வந்து நீங்க பெருமைப்படுத்தி தான் எல்லாருக்கும் தெரியணும் இல்ல, ரைட்டா? அதனால நான் என்ன சொல்றேன், ஒரு மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை முதல்ல கொடுங்க. நாங்க எங்களுக்காக மட்டும் பேசல, சரி, நாங்க டீலிமிட்டேஷன்ல ஒட்டுமொத்தமாக தென் மாநிலங்கள் எல்லாம் பாதிக்கப்படுது, தென் மாநில முதல்வர்களை அனைத்து கட்சியும் அழைத்து வச்சு கூட்டம் போட்டு தீர்மானம் ஏற்றோம். எங்களை தொடர்ந்து தெலுங்கானால தீர்மானம் போடுறாங்க. அப்ப டீலிமிட்டேஷன் பேர்ல என்ன பண்ண வரீங்க? NEP மூலமா என்ன பண்ண வரீங்க? எல்லாமும் தெரியுது. எதிர்க்கெடுத்தாலும் பிஜேபி பூச்சாண்டி, பிஜேபி எதிர்ப்பு அரசியல், இதையே நீங்க பண்ணிட்டு இருந்தா ரொம்ப நாளைக்கு அது மக்கள் நம்புவாங்கன்னு நினைக்கிறேன். மக்கள் நம்புறாங்கல்ல, நீங்க சொல்ற அது உங்களுக்கு வாக்கா வருதுன்றதுனால அதையே பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் தான் சொல்றேன், மக்கள் நம்புறாங்கல்ல, மக்களுக்கு தெரியும். அதுதான் ஒரு ஃபார்முலாவா? பிஜேபி எதிர்ப்பு ஒரு ஃபார்முலா? பிஜேபி எதிர்ப்பு ஃபார்முலா இல்ல, பிஜேபி எதிர்ப்பு தான் இந்த மக்களுக்கு விடுதலை.